செல்போனை அவசியம் சைலண்ட் மோடில் வைத்திருக்க வேண்டிய இடங்களைப் பற்றி பார்ப்போம். நமது வாழ்வியல் பிரிக்க முடியாத அம்சமாகிவிட்டது செல்போன். ஆனால் எல்லா நேரமும் அதை பயன்பாட்டில் வைக்க முடியாது. சில இடங்களில் கட்டாயம் செல்போனை சைலண்ட் மோடில் வைத்தே ஆகஸ்ட் வேண்டும். அவை என்ன மாதிரியான இடங்கள் மற்றும் சூழ்நிலைகள் என்பது பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். நூலகங்கள் அறிவுத் தேடலில் ஈடுபட்டிருக்கும் மனிதர்களுக்கு சிறிதும் தொந்தரவு தராத வகையில் செல்போனை இங்கு சைலண்ட் மோடில் வைக்க வேண்டியது அவசியம். ஆனால் ஒரு சிலர் இதை கவனத்தில் கொள்ளாமல் போனில் சத்தமாக பேசி புத்தகமோ நாளிதழோ வாசித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு தொந்தரவு தருவார்கள். எனவே நூலகத்தில் இருக்கும்போது செல்போனை சைலண்ட் மோடில் போடுவது நல்லது. நோட்டிபிகேஷன்களையும் அணைத்து வைப்பது நல்லது. திரையரங்குகள், கச்சேரிகள், நாடகங்கள் பார்வையாளர்கள் மிக மிக ஆர்வத்துடன் சினிமாவையோ நாடகங்களையோ கச்சேரிகளையோ பார்த்து கொண்டிருக்கும்போது தொலைபேசி ஒலித்தால் அவர்கள் எரிச்சால் படக்கூடும். அவர்களுக்கும் நாடகங்கள் கச்சேரிகளில் பங்கு பெறும் கலைஞர்களுக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படாத வகையில் போனை சைலண்டில் போடவும். அருங்காட்சியகங்கள் மற்றும் கலைக்கூடங்கள் இந்த இடங்களில் பார்வையாளர்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாத வண்ணம் செல்போன்கள் அமைதி நிலையில் இருக்க வேண்டும். அமைதியாக அருங்காட்சியகங்களிலும் கலைக்கூடங்களிலும் வைக்கப்பட்டிருக்கும் பொருட்களை பார்வையிட வேண்டும். சில இடங்களில் செல்போனை கொண்டு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டு அவர்களே வாங்கி வைத்துக் கொள்கிறார்கள். வெளியே வந்ததும் பெற்றுக் கொள்ளலாம். கருத்தரங்குகள் மற்றும் மாநாடுகள் கருத்தரங்குகளில் அறிஞர்கள் மற்றும் பேராசிரியர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது செல்போனில் வரும் ரிங்டோன்கள் பார்வையாளர்களின் கவனத்தை திசை திருப்புவதுடன் பேச்சாளரின் பேச்சையும் பாதிக்கும். வகுப்பறைகள் மாணவர்களும் ஆசிரியர்களும் செல்போனை சைலண்ட் மோடில் வைப்பது மிகவும் அவசியம். ஏனென்றால் கற்றலில் ஈடுபட்டிருக்கும் மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கும் அலைபேசியினால் தொல்லை இருக்கக்கூடாது. மருத்துவமனைகள் நோயாளிகளுக்கு மருத்துவர்கள் வைத்தியம் செய்து கொண்டிருக்கும்போது செல்போன் ஒலித்தால் அது மருத்துவர்களின் கவனத்தை திசை திருப்பும். அவர்களால் தங்களது பணியை சிறப்பாக செய்ய முடியாது. தொந்தரவாக உணர்வார்கள். காத்திருக்கும் நோயாளிகளுக்கும் இது எரிச்சலையே தரும். நேர்காணல்கள் நடத்துபவர்களும் அதில் கலந்து கொள்பவர்களும் கண்டிப்பாக அலைபேசியை சைலண்ட் மோடில் வைப்பது மிக மிக அவசியம். வழிபாட்டுத் தலங்களில் அவசியமாக செல்போனை சைலண்ட் மோடில் போட்டே ஆகஸ்ட் வேண்டும். ஏனென்றால் மக்கள் தங்களது வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை பூர்த்தி செய்து கொள்ள பக்தியுடன் நாடும் இடங்கள் அவை. அங்கே செல்போனை ஒலிக்கச் செய்யும் போது அவர்களுக்கு மிகவும் தொந்தரவாக அமையும். இது ஒரு அவமரியாதைக்குரிய செயலாகும். இறுதிச் சடங்குகள் ஒரு சில இடங்களில் இறுதிச் சடங்குகளில் கூட சிலர் செல்போன் ரிங்டோனின் அளவை கூட குறைக்காமல் சத்தமாக ஒலிக்க விட்டுக் கொண்டிருப்பது வருத்தமான விஷயமாகும். துக்க வீட்டினரின் உணர்வுகளுக்கு மரியாதை செய்யும் வண்ணம் நாம் செயல்பட வேண்டும். தூங்கும்போது அவசியம் செல்போனை சைலண்ட் மோடில் போட வேண்டும். படுக்கை அறையில் செல்போன்களை சைலண்ட் மோடில் தலையணைக்கு அருகில் வைத்துக் கொண்டு உறங்குவதால் மூளையின் செயல்திறனை பாதிக்கின்றன. எனவே படுக்கையறையில் இல்லாமல் வெளியே வேறு இடத்தில் செல்போன்களை வைக்கலாம். Thanks for watching this video. Please subscribe our channel. Thank you.